Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி prawn வச்சு தான், அதாவது எறா. இதை வந்து நம்ம ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். நார்மலா பண்ணக்கூடிய நம்ம ஊறுகாய் விடவும் இது நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் நம்ம பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். எறா வந்து 1/2 கிலோ எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ண பிறகு ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் நமக்கு வரும். க்ளீன் பண்ண பிறகு உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஊறுகாங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்படி முழுசாக இருக்கிறத விடவும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு வறுக்க வந்து 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் காயப்பொடி, பெருங்காயப்பொடி இது வந்து 1 டீஸ்பூன், பூண்டு வந்து 50 கிராம். இதை வந்து நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 30 கிராம் இருக்கும். காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் வெந்நீரில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரானில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இதை வந்து நம்ம நல்லா விரவிட்டு கொஞ்சம் மேரினேட்டாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி பெருஞ்சீரக பொடியும் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம் ரெண்டையுமே வந்து நம்ம கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். அந்த கடுகு வந்து நமக்கு அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வந்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். நமக்கு ரொம்ப கரிஞ்சிட்டாலும் நமக்கு அப்புறம் ஒரு கசப்பு மாதிரி ஆயிரும். இது நம்ம ஆறின பிறகு பொடி பண்ணணும். இப்போ நான் வந்து கடுகு வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் காஷ்மீரி சில்லியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், நல்ல மை மாதிரி. அப்புறம் நமக்கு அதுவும் நல்லா மேரினேட் ஆகிட்டு. இந்த 3ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். பேன் வந்து சூடான உடனே இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பிரானை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து அந்த ஈரம் வந்து அந்த போகிறதுக்காக தான். நமக்கு வந்து ஊறுகாய்னால கெட்டு போயிடக்கூடாது. அதனால ஒரு ஆஃப் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம 2வது போட்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது நம்ம நல்லா ஹார்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஊறுகாயில் அந்த பிரான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். இது வந்து நம்ம கம்மியாக பண்ணுறோம், சீக்கிரமாக காலி ஆகிடும். ஒரு 1 கிலோ பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணால் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சாப் பண்ணி எடுத்தது தான். இதை வந்து நம்ம நல்ல முருவை வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த காஷ்மீரி சில்லி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எல்லாமே ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும். அந்த பச்சை ஸ்மெல், அந்த ஈரம் எல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து கடுகு, வெந்தய பொடி,
நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா பவுடருங்க எல்லாத்தையும் போட்டுடலாம். இது எல்லாமே நமக்கு அந்த ரொம்ப முருவை வதங்கணும்னு இல்லை, உங்களுக்கு அந்த வெறும் எண்ணெய்னால சீக்கிரமாக நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வினிகர் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறாவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நல்லா வந்து உங்களுக்கு பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஈரமே அதில் இருக்காது. இப்படியே இருக்கட்டும், இப்படி இருந்தால் இப்படியே இருந்தாலும் பரவாயில்லனா அப்படியே விட்டுடலாம். இல்லை நமக்கு வந்து ஒரு ஊறுகாயில் வந்து ஒரு இது இருக்கும்ல, ஒரு லைட்டாக ஒரு குழுன்னு இருக்கும்ல, அது வேணும்னா நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் போல் ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி. அதை நம்ம விட்டால் தான் உங்களுக்கு அந்த மசாலா அந்த தண்ணியோடு சேரும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வற்றுறது வரைக்கும், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம விடணும். நமக்கு வந்து நம்ம விட்டுருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அப்படி ஓரங்களில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தா தெரியுதா? இப்படி வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஆறின பிறகு இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.